சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் எஃப்ஐஆரில் மாணவி கூறிய புகார்கள் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாங்கள் தனியாக இருந்ததை வீடியோ எடுத்து டீன் பேராசிரியரிடம் காண்பித்து டிசியை தர வைப்பேன் என்றும் எனது தந்தையின் எண்ணை எடுத்துக்கொண்டு அவருக்கு வீடியோ அனுப்புவேன் என்றும் மிரட்டினான். இருவரும் எவ்வளவு கெஞ்சியும் எங்களை விடுவதாக இல்லை என கூறப்பட்டுள்ளது. தனிமனித ஒழுக்க சீர்கேடு காரணமாக பாலியல் வன்கொடுமை நாடு முழுவதும் பரவியுள்ளது. இதுபோன்ற சம்பவத்தில் யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே பெண்கள் பாதுகாப்பு மற்றும் சமூக அந்தஸ்து உயரும் என மகாராஷ்டிரா மாநில கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். 20ஆம் ஆண்டு சுனாமி தினத்தை முன்னிட்டு பழவேற்காடு வைரவன் குப்பம் கடற்கரை பகுதியில் சுனாமியில் இறந்தவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தமிழகத்தை சுனாமி தாக்கி 20 ஆண்டுகளாகும் நிலையில் இறந்தவர்களின் உறவினர்கள் கடற்கரையில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். சென்னை மெரினா கடற்கரையில் கவர்னர் ரவி சுனாமி தாக்கி இறந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினார். 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடியில் சுனாமியின் போது இறந்தவர்களின் குடும்பத்தினர் அஞ்சலி செலுத்தினர். கடற்கரையோரம் மெழுகுவர்த்தி ஏற்றியும் கடலில் பால் ஊற்றியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். சென்னையில் காசிமேடு, திருவொற்றியூர், எண்ணூர் ஆகிய கடலோர பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. மீனவர்கள் ஃபைபர் படகுகளை பாதுகாப்பான இடத்தில் கட்டி வைத்தனர். கடலுக்கு மீன்பிடிக்கவும் செல்லவில்லை. அன்று நாகார்ஜுனா, இன்று அல்லு அர்ஜுன். தெலுங்கு சினிமாவை குறிவைத்து காங்கிரஸ் அரசு செயல்படுவதாக பாரதிய ஜனதா தொழில்நுட்ப பிரிவு அமித் மாளவியா குற்றம் சாட்டியுள்ளார். முதல்வர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி பணம் பறிக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறார். தெலுங்கு திரையுலக சூப்பர் ஸ்டார்கள் மற்றும் சினிமா தயாரிப்பாளர்கள் இணங்க மறுப்பதால் இதுபோன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது என்றார். தஞ்சை மாவட்டம் பாப்பாநாடு பகுதியில் வேகமாக வந்த காரை மடக்கி பிடித்து போலீசார் சோதனை செய்தனர். காரிலிருந்து இலங்கைக்கு கடல் வழியாக கடத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 128 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். அபிலாஷ், சதீஷ்குமார், லட்சுமணன், நிதிஷ் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். தங்கம் விலை இன்று சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 57,000 ரூபாய்க்கும், கிராமுக்கு ரூபாய் 25 உயர்ந்து ரூபாய் 7,125க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து ரூபாய் 100க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சென்னை சோழிங்கநல்லூர் பெரும்பாக்கத்தில் வாடகை வீட்டில் வசித்த பெங்களூரை சேர்ந்த கர்ப்பிணி மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். கணவன் தலைமறைவாகியுள்ள நிலையில் போலீசார் தேடுகின்றனர். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் அரிய வகை ஆமைகளை விற்பனை செய்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் விசாரணை நடக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டணம் கடற்கரையில் ஏராளமானோர் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடினர். சிலர் படகுகளை எடுத்து கடலுக்குள் சென்றனர். படகில் இருந்த 20 வயதான நிர்தீஸ் என்பவர் கடலில் தவறி விழுந்து பலியானார். புதுக்கடை போலீசார் விசாரிக்கின்றனர். கோவை தடாகம் அருகே மங்களபாளையம் பகுதியில் விவசாயி ஒருவர் தன் கால்நடைகளுக்கான தீவனத்தை அருகே உள்ள செங்கல் சூளையில் உலர வைத்திருந்தார். அப்போது அங்கு குட்டியுடன் வந்த காட்டு யானை ஒன்று அந்த தீவனத்தை உண்டது. ரோந்து வந்த வனத்துறையினர் ஹாரன் அடித்து யானையை விரட்டினர். மேலும் இருட்டுப்பள்ளம், பெருமாள் கோவில்பதி, வளையான்குட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வனத்துறையினர் கேட்டுக்கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் வேடல் கிராமத்தை சேர்ந்த 20 பேர் ஒரு வேனில் மேல்மருவத்தூர் சென்றுவிட்டு பழனி செல்வதற்காக புறப்பட்டனர். விக்கிரவாண்டி அருகே வந்தபோது திடீரென சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. வேனில் இருந்த 20 பேரும் காயமடைந்தனர். போலீசார் அவர்களை மீட்டு முண்டியம்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். பிரபல மலையாள எழுத்தாளர் MD வாசுதேவன் நாயர் உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 91. அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள நடிகர் கமல்ஹாசன், மாபெரும் எழுத்து கலைஞனை இழந்திருக்கிறோம். எழுத்தின் எல்லா வடிவங்களிலும் தனக்கான தனித்துவத்தோடு பங்களித்த ஆளுமை மிக்க ஒரு மனம் ஓய்வு பெற்றிருக்கிறது. இது பேரிழப்பு என கூறியுள்ளார். குழந்தை பிறந்து 4, 10, 14வது வாரங்களில் பென்டாவேலண்ட் தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. உரிய தவணையில் தடுப்பூசி செலுத்த தவறியவர்களுக்காக அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் வரும் 31ஆம் தேதி வரை தடுப்பூசிகள் செலுத்தப்படுகிறது. ஒருங்கிணைந்த தடுப்பூசி திட்டத்தில் விடுபட்ட மற்ற தடுப்பூசிகளையும் குழந்தைகள் போட்டுக்கொள்ள பெற்றோர் முன்வர வேண்டுமென பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நவம்பர் 16ஆம் தேதி மண்டல பூஜைக்காக நடை திறக்கப்பட்டது. தொடர்ந்து 41 நாட்கள் நடந்து வந்த மண்டல பூஜை இன்று இரவு 11 மணியுடன் நிறைவு பெறுகிறது. பின்னர் மகர விளக்கு பூஜைக்காக டிசம்பர் 30ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மீண்டும் நடை திறக்கப்படும். ஜனவரி 14இல் மகரஜோதி விழா நடக்கிறது. உக்ரைனில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் போது எரிசக்தி கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இதற்கு கண்டனம் தெரிவித்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், ரஷ்யாவுக்கு எதிராக போரிடும் உக்ரைனுக்கு அதிகமான ஆயுதங்கள் வழங்குமாறு பாதுகாப்புத்துறைக்கு உத்தரவிட்டார்.
இந்து சமயத்திற்கும் தேசத்திற்கும் எதிராக தமிழக அரசு செயல்படுகிறது. சனாதனத்தை அழிப்போம் என கூறிக்கொண்டே இந்துக்களுக்கு விரோதி இல்லை என்கின்றனர் என இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் குற்றம் சாட்டினார். இந்து மக்களுக்கு எதிராக செயல்படும் தமிழக அரசை கண்டித்து மதுரை பழங்காநத்தம் ரவுண்டானா பகுதியில் ஜனவரி 5 அடையாள உண்ணாவிரதம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். ஓசூர் கெலமங்கலம் அருகே குடியிருப்பு பகுதிகளுக்குள் இரவில் குல்லா அணிந்த கும்பல் ஒன்று பல வீடுகளில் இருந்து நகை, பணம், விலையுயர்ந்த பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளது. கொள்ளை கும்பல் பூட்டியிருக்கும் வீடுகளை நோட்டமிடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். மகா கும்பமேளா விழாவை ஒட்டி காலிஸ்தான் பயங்கரவாத அமைப்பின் தலைவன் குர்பத்வந்த் சிங் பன்னூன் மிரட்டல் விடுத்துள்ளான். இதற்கு அகில பாரதிய அகாதா பரிஷத் அமைப்பின் தலைவர் மகாந்த் ரவீந்திரபுரி பதிலடி கொடுத்துள்ளார். பன்னூன் மகா கும்பமேளாவில் நுழைந்தால் விரட்டியடிப்போம், இது போன்ற பல பைத்தியங்களை பார்த்துவிட்டோம், அவரின் பிரிவினைவாத முயற்சி தேவையற்றது என கூறினார். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 4வது டெஸ்ட் போட்டி மெல்போர்னில் இன்று துவங்கியது. டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பேட்டிங் செய்தது. இந்த ஆட்டத்தின் 10வது ஓவரின் இடையே விராட் கோலி, ஆஸ்திரேலிய வீரர் சாம் கான்ஸ்டாஸ் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. விராட் கோலி மைதானத்தில் சென்றபோது எதிர்பாராத விதமாக சாம் கான்ஸ்டாஸின் தோளில் மோதினார். இதனால் வாக்குவாதம் ஏற்பட்டது. கவாஜா மற்றும் நடுவர்கள் இருவரையும் சமாதானப்படுத்தினர்.